அந்த பொண்ணு வந்து இந்து பொண்ணு வந்து முஸ்லீமாவும் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாரு. அது முஸ்லீமாவே ஏறக்குறைய மாற நெருங்கிட்டு அந்த பொண்ணு நோம்பு இருந்திருக்காங்க. கடைசியா அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன இந்த பொண்ணு இப்படி ஆட்டிடியூட் எல்லாம் மாறுது, ஹிஜாப் எல்லாம் போடுது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. அதையும் சொல்லி பட்டுப்படாதமா இல்ல, வேற மாதிரி லவ் ஜிகாத் மாதிரியும் சொல்றாங்க இந்த சப்ஜெக்ட். நிறைய இடத்துல கொண்டு போய் பாலியல் அபியூஸ்மெண்ட் அவர் பண்ணிருக்காரு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காரு, நிறைய 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 மிஸ்பிஹேவியர்ஸ் இருக்கு. இது ஒரு புகாரா வெளில வருது. புகாரா வெளில வந்தோன்னா காவல்துறை வந்து அதை எடுத்துட்டு முதல்ல இது என்னதான் நடக்குதுன்னு இந்த பொண்ணை போய் விசாரிக்க போனா தெரியுது. அப்புறம் தான் அந்த HR பல கதைகளை அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது. இந்து பொண்ணு முஸ்லீம் பொண்ணுங்கிற கருத்துக்குள்ள நான் வரல. பாதிப்பு தான். அப்புறம் நான் இந்து பொண்ணுக்கு நடந்தா என்ன, முஸ்லீம் பொண்ணுக்கு நடந்தா என்ன, கிறிஸ்டியன் பொண்ணுக்கு நடந்தா என்ன, பௌத்த பொண்ணுக்கு நடந்தா என்ன, பெண்ணுக்கு பாதிப்படுது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துல வந்து நீங்க இந்து பொண்ணா பாத்தீங்களா, பொண்களா பாத்தீங்களா, இல்ல கிறிஸ்டியன் பெண்களா பாத்தீங்களா, முஸ்லீம் பெண்களா பாத்தீங்க? பெண்களா பாத்தீங்க தானே. அது யார் வீட்டுக்குள்ள இருந்தாங்க? அப்படியே வச்சு விசாரிச்சோம்னா எல்லாருமே எஸ்கேப் தான் ஆவாங்க இதுல அப்படின்னு சொல்லி அந்த TCS கம்பெனிக்குள்ள ஒரு காவல்துறை டீம் உள்ள இருக்கிறாங்க, SIT ஒன்று இறக்குறாங்க. வந்து கிழக்கு கடற்சாலை பக்கம் போனீங்கன்னா அந்த கல்ச்சர் மாறுபாட நீங்க பார்க்கலாம். சாதாரணமா 10 பேர் லேடிஸ் முடிச்சு மாதிரி அவங்களோட கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். பசங்களோட சிகரெட் அடிக்கிறது போறது வர்றது அது ஒரு மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே சரியா போயிட்டு இருக்கும். யாரோ ஒருத்தன் சைக்கு இறங்கி லாக் பண்ணான்னு வச்சுக்கங்களேன், கிட்டத்தட்ட அங்க நடந்தது ஃபுல்லாவே ஏகப்பட்ட பேருக்கு இந்த பாலியல் பிரச்சனை அங்க நடந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் இதுல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த HR ரேஞ்சில் உள்ள நிறைய பேர் இந்த அபியூஸ்மெண்ட்ஸ் வேலை பார்த்த பெண்களை தவறான வழியில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கொஞ்சம் கூட மூளை இல்லாம முழுசா உடம்ப வச்சு கொஞ்சோண்டு மூளையை வச்சு அக்கிரமம் செய்ய முடியுது ஒருத்தனால. உடம்பு பூரா மூளை வச்சு செயல்படுற நம்ம என்னென்ன வேலை பண்ணலாம். படிச்சிருக்கீங்கல்ல, நானும் படிச்சிருக்கேன்ல, ஏன் இப்போ அஃபென்ஸ் பண்ண தெரியாதா? பண்ண மாட்டோம். காரணம் இந்த சொசைட்டி வந்து நம்மளை வேற மாதிரி பாக்குங்கிற பயம். ரிடார்ட் கான் அப்படின்றத முதல்ல மாற்றாரு. அவர் தான் HR இருக்காரு, ஹியூமன் ரிசோர்சஸ். அவர் தான் ஆள் பணி அமர்த்துதல். அவர் தான் முதல்ல மாற்றாரு. அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பிடிக்கல தான் டேனிஷ் ஷேக் அப்படின்றவர் ஒருத்தர் சிக்கிறாரு. அவரு ஒரு பொண்ணு வந்து ஒரு இந்து பொண்ணு, இது வேற மாதிரியும் போகுது. ஓகேவா? டேனிஷ் ஷேக்குடைய மனைவி இந்த பொண்ணை மீட் பண்ணி அவர் கல்யாணம் ஆயிட்டு முதல்ல தெரியுமா உனக்கு, நான் தான் அவர் பொண்டாட்டி. முதல்ல ஆர்கியூ பண்ணிருக்கேன், அவரெல்லாம் கல்யாணம் ஆகல அப்படின்னு. நான் தான் அவர் பொண்டாட்டி, என்னைய பார்த்தா அவனுக்கு தெரியலையாவா, 2 பிள்ளைய காட்ட 2 பிள்ளைய காமிச்சிருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கீங்க. நல்லது சார். இப்போ இந்தியாவே உலுக்கிய ஒரு சம்பவம்னா அந்த நாசிக்ல இருக்க அந்த TCS கம்பெனில ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டதா அந்த தகவல் வந்து பெரிய அளவில் வந்து பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு. என்ன நடந்தது சார் அந்த TCS கம்பெனில? TCS இன்ஃபோடெக் வந்த பிறகு நிறைய கல்ச்சர் மாறுகள் நம்மள்ட்ட வந்திருக்கு. வெளிநாட்டு கல்ச்சர் எல்லாமே வந்திருக்கு, வடநாட்டு கல்ச்சர் நம்மள்ட்ட வந்திருக்கு. பட் நம்ம கல்ச்சர் எங்கேயும் போகல, நம்ம எங்கேயும் வேலைக்கு போகல, நம்ம இங்கே தானே இருக்கோம். நம்ம தான் எல்லாத்துலயும் எம்பவர்மெண்டா தான் இருக்கும். நம்ம இன்னொரு இடத்து மைக்ரேட் ஆக வேண்டிய அவசியமே தமிழ் பீப்புள்ஸ் கிடையாது. பட் இங்கே எல்லாரும் வந்தாங்க. மேகாலயிலேருந்து வந்தாங்க, சிக்கிம்லேருந்து வந்தாங்க, அந்த நேபாளிலேருந்து வந்தாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. ஸ்பாக்கல் வந்த மாதிரி தான் சென்னையில். ஸ்பானா என்ன தெரிஞ்சிருக்காது நமக்கு. அவங்க வந்த பிறகு தானே அந்த ஃபீல்டு இங்கே வந்துச்சு. ரிடார்ட் கான் அப்படின்றத தான் முதல்ல மாற்றாரு. அவர் தான் HR இருக்காரு, ஹியூமன் ரிசோர்சஸ். அவர் தான் ஆள் பணி அமர்த்துதல். அவர் தான் முதல்ல மாற்றாரு. அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பிடிக்கல தான் டேனிஷ் ஷேக் அப்படின்றவர் ஒருத்தர் சிக்கிறாரு. அவரு ஒரு பொண்ணு வந்து ஒரு இந்து பொண்ணு, இது வேற மாதிரியும் போகுது. ஓகேவா? அதையும் சொல்லி பட்டுப்படாதமா இல்ல, வேற மாதிரி லவ் ஜிகாத் மாதிரியும் சொல்றாங்க இந்த சப்ஜெக்ட். பட் முழுசா விசாரணை முடியட்டும். அந்த பொண்ணு வந்து இந்து பொண்ணு வந்து முஸ்லீமாவும் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாரு. அது முஸ்லீமாவே ஏறக்குறைய மாற நெருங்கிட்டு அந்த பொண்ணு நோம்பு இருந்திருக்காங்க, மாற முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற லெவல்ல போயிருந்திருக்கு. கடைசியா அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன இந்த பொண்ணு இப்படி ஆட்டிடியூட் எல்லாம் மாறுது, ஹிஜாப் எல்லாம் போடுது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல மாதிரி அது யதார்த்தமா இருக்காது வடநாட்டுல. நம்ம ஊர்ல மதம் எல்லாம் இங்க பெருசாலாம் ஈடுபடாது. என்னதான் சண்டை மூட்டினாலும் முஸ்லீம்கிட்ட நம்ம சண்டைக்கு போக மாட்டோம், நம்ம இந்து கிட்ட சண்டைக்கு போக மாட்டோம். அது இங்க உள்ள பண்பு. பட் நார்த்தில் இது ரொம்ப சென்சிட்டிவ். இவங்க ஃபாலோ பண்ணக்குள்ள அந்த டேனிஷ் ஷேக்குடைய மனைவி இந்த பொண்ணை மீட் பண்ணி அவர் கல்யாணம் ஆயிட்டு முதல்ல தெரியுமா உனக்கு, நான் தான் அவர் பொண்டாட்டி. முதல்ல ஆர்கியூ பண்ணிருக்கு, அவரெல்லாம் கல்யாணம் ஆகல அப்படின்னு. நான் தான் அவர் பொண்டாட்டி, என்னைய பார்த்தா அவனுக்கு தெரியலையாவா, 2 பிள்ளைய காட்ட 2 பிள்ளைய காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணும் சீரியஸ் ஆகுது. பொண்ணுடைய பேரண்ட்ஸ் இந்த பொண்ணை நிறைய இடத்துல கொண்டு போய் பாலியல் அபியூஸ்மெண்ட் அவர் பண்ணியிருக்காரு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, நிறைய 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 மிஸ்பிஹேவியர்ஸ்
இருந்திருக்கு. இது ஒரு புகாரா வெளில வருது. புகாரா வெளில வந்தோன்னா காவல்துறை வந்து அதை எடுத்துட்டு முதல்ல இது என்னதான் நடக்குதுன்னு இந்த பொண்ணை போய் விசாரிக்க போனா தெரியுது. அப்புறம் தான் அந்த HR பல கதைகளை அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது. சொல்ல ஆரம்பிச்சோன்னா சரி இது இப்படியே வச்சு விசாரிச்சோம்னா எல்லாருமே எஸ்கேப் தான் ஆவாங்கதுல அப்படின்னு சொல்லி அந்த TCS கம்பெனிக்குள்ள ஒரு காவல்துறை டீமை உள்ள இருக்கிறாங்க. SIT ஒன்று இறக்குறாங்க. இறக்கி அதில் ஹவுஸ் கீப்பிங் மாதிரியும் லிஃப்ட் ஆப்ரேட்டர் மாதிரியும் சின்ன குக்கிங் காஃபி கொடுக்குறது சப்ளை பண்ணுறது ஒயரிங் எலக்ட்ரீஷியன் என்னென்னலாம் வேலை இருக்கும் சர்க்கியூட் இருக்குமோ ஒரு 60 காவலர்கள் உள்ள இறங்குறாங்க. உள்ள இறங்கி டே நைட்டு வாஷ் பண்ணி தூக்குனாக்க கிட்டத்தட்ட அங்கே நடந்தது ஃபுல்லாகவே ஏகப்பட்ட பேருக்கு இந்த பாலியல் பிரச்சனை அங்கே நடந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த HR ரேஞ்சில் உள்ள நிறைய பேர் இந்த அபியூஸ்மெண்ட்ஸு வேலை பார்த்த பெண்களை தவறான வழியில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது முதல் கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசாரணை முடிவில் பார்ப்போம். இல்லை சார், இப்போ பொதுவாக பெண்கள் வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி ஐடியான ஜாப்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா அங்கே வந்து ஒரு நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. இந்த சம்பளம் வாங்கினா நம்ம குடும்பத்தை வந்து நம்ம எப்படியாவது மேம்படுத்தலாம், இந்த ஒரு கனவோட தான் உள்ளே போகிறாங்க. இது அவங்களுடைய வீக்னஸாக வந்து பயன்படுத்திட்டு அங்கே அந்த முக்கிய பொறுப்பில் இருக்க ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரியான தவறான வழிகளுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ அந்த இடத்துல சொன்னது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி வர இந்து பெண்கள் எல்லாரும் வந்து ஒரு டார்கெட் பண்ணுறாங்க, ஒரு அபியூஸ் வந்து நடக்குது. இது வந்து மதமெல்லாம் தாண்டி அங்கே ஒரு பெரிய மாஃபியா இருக்குன்னு வந்து சொல்றாங்க. இந்து பொண்ணு முஸ்லீம் பொண்ணுங்கிற கருத்துக்குள்ள நான் வரல. ஓகே, அது பாதிப்பு தான். ஓகே, அப்புறம் நான் இந்து பொண்ணுக்கு நடந்தா என்ன, முஸ்லீம் பொண்ணுக்கு நடந்தா என்ன, கிறிஸ்டியன் பொண்ணுக்கு நடந்தா என்ன, பௌத்த பொண்ணுக்கு நடந்தா என்ன, பெண்ணுக்கு பாதிப்பு நடக்குது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துல வந்து நீங்க இந்து பொண்ணா பாத்தீங்களா, பொண்களா பாத்தீங்களா, இல்ல கிறிஸ்டியன் பெண்களா பாத்தீங்களா, முஸ்லீம் பெண்களா பாத்தீங்க, பெண்களா பாத்தீங்க தானே. அது யார் விட்டு பிள்ளையா இருந்தாங்க, அது பாதிப்பு தான். இப்ப கன்னியாகுமரி காசி அபியூஸ் பண்ணதுல திருமணமான பெண்களா தானே பாத்தீங்க. இவங்க கல்யாணம் ஆயிட்டு இவங்க ஏன் போனாங்கன்னு கேட்கல, இல்ல கேட்க கூடாது. அது ஆசை விரிக்கிறவன் ஏதோ விரிச்சு பண்ணிட்டான். இந்த பெண்களையும் சும்மா சொல்லக்கூடாதுயா. எவ்வளவு நாளைக்கு தான் பெண்கள் முட்டு மரம் தூக்குறது. கொஞ்சம் வேலை போற ஒழுக்கமா தான் இருக்கணும். எல்லாம் கழுகு மாதிரி தான் இருப்பான் ஆண்கள். நீ ஏன் சிக்கிற அப்படின்றது என்னுடைய கருத்து. தெரிஞ்சு போச்சு இல்ல, பிளைண்டா இந்த சொசைட்டில இப்படிதான் இருக்கானுங்க. ஓகேயா, கோவிட் இருக்குன்னா நம்ம தான் மாஸ்க் போட்டு பத்திரமா வீட்டுக்குள்ள இருந்துக்கணும். போனாக்க வரத்தான் செய்யும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இவனுக்கு நீங்க பேம்பர் பண்ணியே வந்து பெண்கள் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. பொதுவாக பாதிப்புனா பெண்களை பேம்பர் பண்றோம்ல, பேம்பர் மீன்ஸ் பாதுகாக்கிறோம். ஐயோ பாவங்கிறோம். இல்லை சார், இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம மேலதிகாரி கிட்ட தான் வந்து அதை முறையீடு பண்ண முடியும் சார். இப்போ அந்த இடத்துல இப்போ TCS மாதிரியான ஒரு பெரிய கம்பெனியில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது இந்த HR கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே HR தான் ஒரு முக்கிய குற்றவாளியாக வந்து இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரியான பாதிக்கு வந்து அந்த பெண்களை வந்து வழி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்களே சார். அவன் அதிகாரி எல்லாம் கிடையாது. இல்ல அந்த பெண் HR சொல்றேன், அதிகாரி எல்லாம் கிடையாது. HR எப்படி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது. பல கம்பெனிகள்ல அப்படி இருக்கு. தவறுகள் இல்லைன்னு எதையுமே மறைக்காதீங்க. தப்புன்னு ஒத்துங்க. இங்க தவறு இருக்கு சார், இங்க தவறு இருக்கிறது. ஒரு 20% HR வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்கிறது தெரியும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிற வார்த்தையை எப்படி யூனிக் ஆக்குனாங்க, அது ஒரு சாதாரண வார்த்தையாயிடுச்சு. அந்த பிரச்சனை எல்லா துறையிலும் இருக்கு. இப்ப நீங்க இந்த கம்ப்யூட்டரைஸ்டு ஃபீல்ட்ல கேட்டீங்கன்னா, நான் 2007-08 சென்னைக்கு வர்றேன். அப்போ வந்து அது ரொம்ப பெரிய துறை. 1 லட்ச ரூபா சம்பளம், 1 லட்சமா அப்படின்ற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நான் 3000 சம்பளம் ஆகிட்டு இருந்தேன். 1 லட்ச ரூபாயா சம்பளமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போய் கடைசி அது 7,000-8,000 வந்து 10,000 வந்து சந்தி சிரிச்சுட்டா இல்லையா, அந்த ஃபீல்டே விழுந்து போச்சு. அப்போ அந்த கல்ச்சர் மாறுபாடு வரக்குள்ள காலேஜ் போனா வாத்தியார் எல்லாம் கிண்டல் பண்ணணும்னு டி ராஜேந்தர் படம் எடுத்தார். காலேஜ் போனா வாத்தியாரை கலாய்க்கிறது, தம் அடிக்கிறது, லவ் பண்ணணுங்கிறதெல்லாம் டி ராஜேந்தர் கல்ச்சர். காலேஜ் போனா தண்ணி அடிக்கணும், தாமு மாரிலாம் கலாய்க்கணும், சுத்தணும், வரணும் அப்படிங்கிற நேரேஷன்ல தான் எல்லாரும் கல்லூரி போய் கெட்டு போனது. பட் நிஜம் அது இல்லை. இப்ப எல்லாம் படிக்கிற மாணவர்களை பாருங்க, கல்லூரிகள்ல போட்டி போட்டு படிக்கிறான். நீங்க சொல்ற காலேஜ் எல்லாம் மறைஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. அதெல்லாம் இப்ப எல்லாம் போட்டி போட்டு படிக்கிறான், போட்டி வேலைக்கு வரணும், கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது, அதுல வேலைக்கு வரணும். இப்படி வந்துட்டு ஐடி ஃபீல்டை பொறுத்தவரையும் நீங்க வேலை பார்க்கறது இந்தியன்ஸு கிடையாது. நீங்க எங்கேயோ உட்காந்துருக்க அமெரிக்காரனுக்கு இங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப அந்த கல்ச்சர் அது சரிதான்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் அது நிஜம் இல்லை. இங்க நம்ம வந்து இப்படி இந்த டேனிஷ் ஷேக் மாதிரி இங்கேயும் மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல. உள்ளாட்சி சம்பவத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டதுன்னா அந்த பாதிக்கப்பட்டவன் அந்த கொடுமைக்கு ஆளாக்கணும் இங்கே தானே இருக்கான். அவனு வேற்றுக்கிறதுக்கு ஏலியன்ஸா என்ன ஒன்றும் இல்லை, இங்கே தான் இருக்கான், நம்மளோட தான் இருக்கான். இல்லை சார், இப்போ இதுக்குன்னு ஒரு தனி குரூப் வந்து வச்சிருக்காங்க நம்ம சார், இந்த மாதிரி பெண்களை அபியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த TCSலேயே நம்ம எடுத்துப்போமே, அதில் வந்து நிறைய ஆண்கள் வந்து இருந்திருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணை வந்து அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே கை மாற்றி அவங்க அதை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கொண்டு போகிறாங்க. அந்த கல்ச்சராக அது மாறுது. அது இல்லை, இந்த ஐடி ஃபீல்ட்லேயே இந்த மாதிரி தான் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க சார் ஒட்டுமொத்தமாகவே. அப்படி சொல்லிட முடியாதுல்ல. ஒரு துறை அது மாதிரி யாரோ ஒரு 10 பேர் ஒரு துறையில் டர்ட்டியாக இருக்காங்கிறதாட்டி ஒட்டுமொத்த ஃபீல்டும் அப்படி தான் சொல்ல முடியாது.
அது ரொம்ப பிறகுதான் இந்த புரிதல்லாம் வந்துச்சு நெறியாளரு. ஆரம்பத்தில் நீங்கள் மேலோட்டம் பார்த்தா புரியாது. இப்போ புடவை கட்டியிருக்கவங்களாம் நல்லவங்களும் கிடையாது, அரைகுறை ட்ரெஸ் போட்டிருக்கவங்களாம் கெட்டவங்களும் கிடையாது. ஆனால் பட் நீங்கள் கெடுதலுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்குறீங்கிறது என்னோட கருத்து. எப்படி நீங்கள் சனி ஞாயிறுகளில் வந்து வெள்ளி சனி ஞாயிறுகளில் வந்து கிழக்கு கடற்சாலை பக்கம் போனீங்கன்னா அந்த கல்ச்சர் மாறுபாடை நீங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக 10 பேர் அப்போ லேடிஸ் முடிச்சுட்டு அது மாதிரி அவங்களோட கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். பசங்களோட சிகரெட் அடிக்கிறது போகிறது வர்றது அது ஒரு மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே சரியாக போயிட்டு இருக்கும். யாரோ ஒருத்தன் சைக்கு இறங்கி லாக் பண்ணான்னு வச்சுக்கங்களேன், அதை வீடியோ பண்ணியோ வேறு ஏதோ ஒன்று ட்ராப் பண்ணியோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இணங்க வைக்கிறதுக்கு இது மாதிரி இறங்கிட்டானா சிக்கலாயிடுவீங்க. இல்லை உன்னை பணத்துக்கு வாடகைக்கு அனுப்ப ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, இப்போ அவன்கிட்ட இல்லை அவன் வீடியோ விடவான்னா அப்போ பிரச்சனை ஆகிடுவீங்க. அப்போ இப்போ வந்து பேன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்னா போலீஸ் என்ன செய்யும்? சார் அந்த மாதிரியுமே அந்த பொண்ணுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துருக்காங்களே சார். அவருடைய ஃப்ரெண்டு, அந்த டேனிஸோட ஃப்ரெண்டு வந்து இப்போ டேனிஸ் நீ இந்த மாதிரிலாம் பண்ண, எனக்கும் இந்த மாதிரி கூட இரு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுத்துருக்காரு. நான் தான் ஒரே வார்த்தை சொல்கிறேன்னே, நடக்கத்தான் செய்யும். நீங்கள் இந்த சமுதாய கோடுலேருந்து நீங்கள் விலகி நிற்கிற வரைக்கும் சமுதாய முரண்பாடுகள் நம்மளை துரத்திக்கிட்டு தானே இருக்கோம். யாருக்கு இங்கே தப்பு பண்ண முடியாமல் இருக்கு சொல்லுங்க? உங்களுக்கு இல்லையா? எல்லாருக்கும் தப்பு பண்ண இங்கே முடியும். எங்கே நம்ம பயப்படுறோம்னா தைரியம்லாம் இருக்குது நம்மள்ட்ட. தைரியம்லாம் இல்லாமல் இல்லை ஏங்க, கொஞ்சம் கூட மூளை இல்லாமல் முழுசாக உடம்பை வச்சு கொஞ்சோண்டு மூளையை வச்சு அக்கிரமம் செய்ய முடியுது ஒருத்தனால. உடம்பு பூரா மூளை வச்சு செயல்படுற நம்ம என்னென்ன வேலை பண்ணலாம்? படிச்சிருக்கீங்கல்ல, நானும் படிச்சிருக்கேன்ல. ஏன் இப்போ அஃபென்ஸ் பண்ண தெரியாதா? பண்ண மாட்டோம். காரணம் இந்த சொசைட்டி வந்து நம்மளை வேற மாதிரி பார்க்குங்கிற பயம். நல்லவர்கள்லாம் கிடையாது இங்கே யாரும் நெறியாளர். ஆனால் இந்த சமுதாயம் நம்மளை வேற மாதிரி பார்க்குமே, நாளைக்கு ஒரு இடிச்சொல்லுக்கு ஆளாயிடுவோங்கிற பயம்தான். அந்த பயம் பெண்கள்கிட்ட அறவே இல்லாமல் போயிட்டு இருக்கு நாளடைவுலங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கு. ஏன்னா உங்கள் முதல் தலைமுறை இப்போ தான் படித்து வெளில வர்றோம். இந்த பேனா, பச்சை கலர் பேனா வந்து உங்கள் பாக்கெட்டில் உட்காருறதுன்னா ஒரு நாளில் உட்காந்துருச்சா? அது எத்தனை வருஷம், அதுக்கு எத்தனை நூற்றாண்டுகள் போராடி வந்திருக்கிறாங்க. இப்போதான் பெண்கள் வெளில வர்றோம். தாய்க்கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு, அது மதுரைக்கு போவோம். யார்? ராதிகா. பஸ்ஸில் வந்து ஒரு பள்ளியெடுத்து பையன் தான் பொண்ணு உட்காந்து உரசிக்கிட்டு இருப்பாங்க. போலேன்னு ஒன்று வைக்கும், ஓடி அங்கே போய் உட்காரு, படிப்பை இப்போ தான் வந்திருக்கு, அரசல் காதல் போடி எங்கடல அப்படிங்கும். ஸோ அந்த ஒரு சீன் வந்து நிறையா விஷயங்களை டீச் பண்ணியிருக்கு. இப்போ தான் வெளில வந்திருக்கோம். வெளில வந்தோடனே இந்த மாதிரி இது வந்து முற்போக்குங்கிறது வந்து எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட், வேலை வாய்ப்பு. ஒரு எம்எல்ஏ ஆகிறது ஒரு முற்போக்கு, ஒரு மாவட்ட கவுன்சிலர் ஆகிறது ஒரு முற்போக்கு, ஒரு மாவட்ட செயலர் ஒரு முற்போக்கு, ஒரு எம்பி ஆகிறது முற்போக்கு, ஒரு கலெக்டர் ஆகிறது முற்போக்கு, ஒரு ஐபிஎஸ் ஆகிறது முற்போக்கு, ஒரு ஜட்ஜ் ஆகிறது முற்போக்கு. ஆனால் முடி வெட்டிக்கிட்டு சுற்றுறதுல இல்லை முற்போக்கு. முடியை இறுக்கி வெட்டிட்டாக்க அவங்க முற்போக்கா? ஆம்பளைங்க போடுற சட்டையை போட்டுட்டு சுற்றினா முற்போக்கு, புல்லட் ஓட்டினா முற்போக்கா? அரை டிரைவிங் ஸ்கூல் போனால் உங்கள்கிட்ட பாட்டி கூட ஓட்டுமே ஒரு வாரத்தில் புல்லட்டு, அதில் என்ன இருக்குது ஆச்சரியம்? முற்போக்கு அதில் இல்லைங்கிறது தான் இங்கே தவறாக டீச் பண்ணப்படுது. ஒரு விஷயங்கிறதுல எனக்கு நான் புரிதல் என்னென்னா முற்போக்கு அதில் இல்லை. இப்போ ஒரு ஆளுமை அப்படின்னா இப்போ வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு ஆளுமை அப்படி பார்க்கணும், அதுதான் முற்போக்கு. நம்மளை நினைச்சா கூட போக முடியுமா? ஸ்பேஸில் போய் இருந்துட்டு இருக்காங்க, நமக்கு நினைக்க கூட முடியாது. அதுக்கு அவ்வளோ பணம் வேணும், நம்ம உடம்பு ஒத்துக்கணும், நிறைய விஷயம் இருக்குல்ல, அதுதான் முற்போக்கு. அது ஆளுமைக்கு வராமல் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது, நீ ஒரு பீர் அடித்தா நான் 2 பீர் அடிப்பேனா, முற்போக்கு. அது நல்ல விஷயமே இல்லை. இப்போ இந்த ஓரத்தில் இந்த மெயின் ரோட்டில் நீங்கள் குடிச்சிட்டு விடிய கிடங்க, காலையில் வேணாலும் செல்லு வேணா காணாமல் போயிருக்கோம், வேறெல்லாம் ஒன்றும் பெரிய சேதாரம்லாம் ஆயிட மாட்டீங்க, ஓகேவா? நாய் வந்து உங்களோட படுத்துறது தூங்கிட்டு இருக்கும் பக்கத்தில். ஆனால் இதே ஒரு பெண் அந்த இடத்துல குடிச்சிட்டு விடிய போதையில் கிடக்க முடியுமாங்கிறது என்னோட கேள்வி. 80 வயசு பாட்டியை வந்து ரேப் பண்ணிட்டு தான் பார்க்குறோம் செய்திகளில். அப்போ சமுதாயம் இப்படி தானே இருக்குது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்? நம்மளுடைய பாதுகாப்பு நம் கையில் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நீ யாரை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நீ இந்த மாதிரி பேசுகிற என்னைய திட்டி என்ன ஆக போகுது, எனக்கு என்ன டேமேஜ் ஆக போகுது? பட் இங்கே சொசைட்டி இப்படி இருக்குங்கிறது சொல்கிறது தான் என் வேலை. இப்போ அந்த டிசிஎஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரியான தவறுகள் வந்து நடக்காது, நாங்கள் எல்லாரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நிறைய பெண்கள் வந்து வெளியே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நாங்கள் வந்து ஏதாவது ப்ரொமோஷன் வாங்கணும்னா இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, சில இன்க்ரிமெண்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட பேர் சொல்லாமல் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்குறது நம்மளால பார்க்க முடியுது சார். அதாவது கேட்குற அல்ப இது வந்து எல்லா ஃபீல்லையும் இருக்குது இந்த பிரச்சனை, அதை ஒத்துக்கிடுவோம். எல்லா ஃபீல்ட்லையும் இந்த பிரச்சனை இருக்கு. உனக்கு ஏதாவது தரணும்னா நீ ஏதாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். லஞ்சத்தை வேறு வழியாக கேட்குறான் தம்பி, லஞ்சம் தான் அது, வேறு வழியாக கேட்குறான். இது பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதை சகிச்சுக்கிட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் இல்லை சார் என் திறமைக்கு எதுவும் வாய் இருந்தால் கொடுங்க, இல்லை பரவாயில்லன்னு போகிறவங்களும் இருக்காங்க. அப்படி போகிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சகிச்சுட்டு போகிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. சகிப்புத்தன்மை அவங்க அதில் விஷயம். அது
அது உங்களோட சர்வேல ஃபிட்டஸ்ட்டாக அவங்க பார்க்குறாங்க. ம், அந்த பட்டாப்பட்டுன்னு ஒரு படத்தில் பாலச்சந்தர் இருக்கார்ல, ம், சமுதாயம் கெட்டு குட்டிச்சோரா படத்தில் முக்கியமான பங்கு அந்த ஆளுக்கு. ம், ம், பல இயக்குனர் சிகரங்கிறாங்க கேட்டால், பையன் லவ் பண்ண பொண்ணை அப்போ கல்யாணம் பண்ணுவான், ம், அப்பனோட சித்தாத்தால பையன் லவ் பண்ணுவான். குழப்பமா இருக்குல்ல? ம். அப்படிதான் படம் எடுத்தார். அப்படிதான் படம் எடுத்தார். இது எவ்வளோ பெரிய குழப்பம், கான்ட்ரவர்சியான விஷயம். வேலை அவ்வளோ ஒரு தொடர்க்குதுன்னு சுஜாதா வந்து பாடியெல்லாம் திருற மாதிரி, பாடி மீன்ஸ் இன்னர்ஸ் அதெல்லாம் திருற மாதிரி போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கொண்டை போட்டுட்டு இப்படி இப்படி ஐப்ரோ கட்டிட்டு போவாங்க, சிடுக்கு சிடுக்கு சிடுக்குன்னு. வேலைக்கு போகிறோம் இப்படி தான் போகணுங்கிற மித்தை யார் கொண்டு வந்தது? வேலைக்கு நார்மலாக மேக்கப் போடாமல் போகக்கூடாதா? ம். மேக்கப் அங்கே ஒன்று என்ன ரோட் ஷோவாக நடத்துகிறாங்க, இது ஷோவாக நடத்துகிறாங்க, வாக் ஷோவாக நடத்துகிறாங்க. ம். வேலைக்கு தானே போயிருக்கேன், அப்படி தானே படம் எடுத்துருக்குன்னு சொல்லுவார். ம். ஸோ இதெல்லாம் ஒரு மித்து. நம்மளை வந்து பட்டாஃபட்னு அதில் ஒரு கேரக்டர் வரும். நம்ம அம்மாவை வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் புக்கு அது. ம். அது அம்மாவும் விரும்பும் பிள்ளையும் விரும்பும். அது ஒரு பயங்கரமான கன்ஃபியூஸான கதை அது. அது மாதிரி எடுத்து வச்சார் படத்தை. அதெல்லாம் தப்பான விஷயம் தானே. ஸோ அவர் நிறைய விஷயம் நல்ல விஷயம் செஞ்சுருக்கலாம். பட் சமுதாய மொராலிட்டியை வந்து மொராலிட்டியாகவே பாருங்கள். அதை யூனிக் ஆக்காதீங்க, யூனிவர்சல் ஆக்காதீங்க, ரொம்ப சிக்கலாயிடும். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றிகள். நன்றி.